வணக்கம். நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் ஜூலை 2026 அன்று ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 8:40 ஜூலை 2026. இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு பார்த்துருவோம். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு என்னென்னா நேற்று, அதாவது ஜூலை 1, 2026 அன்று எதிர்பார்க்கப்பட்ட நிலைகள் மேலே போனால் 24,168, கீழே வந்தால் 23,850 என்ற நிலைகளுக்கிடையே வர்த்தகம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு இடையிலே தான் வர்த்தகமாக இருக்கிறது. அதனால் ட்ரெண்டு டூ வே ட்ரெண்டு, இருமுனை நகர்வு, இரு பக்கமும் நகரலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு. இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்னென்னா ஏற்றத்தில் இருக்கின்றன. 24,178 என்று இப்போது பார்த்தேன். சரி, இப்போ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஏற்றம் இருந்தால் 24,252 வரை போகலாம், ஏற்றம் இருந்தால். அதே சமயம் 24,252க்கும் 24,411க்கும் இடையில் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கிறது. இங்கு விற்பனை மண்டலம். இங்கே எந்த நிலைகளிலும் 24,252க்கும் 24,411க்கும் இடையில் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் விற்பனை செய்ய முயல்வார்கள். அதே சமயம் நீங்கள் அதை விற்கிறதா இருந்தால் 24,411 தாண்டக்கூடாது. இதை தாண்டினால் உங்களுக்கு நஷ்டம் வந்துவிடும். அதுதான் பொருள். அதனால் இது விற்பனை மண்டலத்தை நோக்கி நகர்கிறது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இறங்குவதற்கு வாய்ப்பு அதிகம். சரி, இப்போ இறங்க ஆரம்பிச்சதுன்னா எது வரையும் கீழே இறங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 23,933 என்ற நிலை வரை இறங்க வாய்ப்புண்டு. அதே சமயம் 23,933க்கும் 23,772க்கும் இடையில் வந்தால் இது டிமாண்ட் ஜோன் என்று கருதப்படுகிறது. இது எங்கு வேண்டுமானாலும் ரீபவுண்ட் ஆகலாம். அதே சமயம் 23,772 உடைக்கக்கூடாது. இதுதான் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு உண்டான யுக்திகள். சரி, இப்போ டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு உண்டான யுக்திகள். அதாவது கடைசியாக போன வாரம் தேர்ஸ்டேஸ், அதாவது வியாழக்கிழமை தான், வெள்ளிக்கிழமை லீவ் வந்துருச்சு. வியாழக்கிழமை க்ளோசிங் படி என்னென்னா, டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் எதிர்பார்த்தது 24,170 உடைக்காது. அதே சமயம் 24,369 இன்ட்ரா வீக் பேசிஸில் கிராஸ் பண்ணும். அப்புறம் இந்த நிலைகளை தொட்டால் 24,369, 24,568 என்ற நிலைகளை தொட்டால் செல்லிங் வர வாய்ப்புண்டு. இதுதான் எதிர்பார்ப்பு. அவங்க நினச்சது டெலிவரி பேஸ்ட் ட்ரேடர்ஸு 24,170 உடைக்காது என்று கருதினார்கள். ஆனால் கடந்த 3 நாட்களாக நடந்த ட்ரேடிங்கை பாருங்கள், 24,170 உடைத்திருக்கின்றன. அதனால் எதிர்பார்ப்புக்கும் கீழே வர்த்தகமாக இருக்கிறது. அப்போ எதிர்பார்ப்புக்கு கீழே வர்த்தகமாகும் போது எதுவரை கீழே விழுகலாம் என்று டெலிவரி ட்ரேடர்ஸ் எதிர்பார்த்தது அப்படின்னா 23,971 மற்றும் 23,774 இந்த இரு நிலைகள் டிமாண்ட் ஜோன் என்று கருதப்படுகிறது. இதை தொட்டவுடன் இங்கிருந்து ஏற வாய்ப்பு. இது பார்த்திங்கன்னா நேற்றைய முன்தினம் இது 23,971 உடைத்தவுடனே இங்கிருந்து இப்போ ரீபவுண்டாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிஃப்ட் நிஃப்டியும் இப்போ மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நேற்றைய க்ளோசிங் படி டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இது 24,170 தாண்டாது என்று டெலிவரி ட்ரேடர்ஸ் கருதுகிறார்கள். இப்போ 24,178 என்று வர்த்தகமாகி கொண்டிருக்கிறது. அதனால் அவங்க டெலிவரி ட்ரேடர்ஸ் என்ன எதிர்பார்க்குறதுனா, இது சப்ளை ஜோனில் நுழைஞ்சிருது. அதாவது டெலிவரி ட்ரேடர்ஸ் இந்த நிலைகள் எங்கு வேண்டுமானாலும் விற்பனை செய்வார்கள். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்யவும். இது மேலே போனால் அடி வாங்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதே சமயம் 24,369 என்ற அடியை பொறுத்து கொண்டு அந்த செல்லிங்கை அப்சார்வ் பண்ணி காளைகள் செயல்பட்டு 24,369 கடந்தால் அன்எக்ஸ்பெக்டட் ரேலி, அதாவது 24,568 என்ற நிலை வரை கூட உயர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே சமயம் 24,170 உடைக்கக்கூடாது. இதுதான் பொருள். சரி, இப்போ டெலிவரி ட்ரேடர்ஸ் எதிர்பார்த்தது 24,170
தொடும். அதே சமயம் 24,170க்கும் 24,369க்கும் இடையில் விற்பனை இருக்கும் என்று டெலிவரி ட்ரேடர்கள் கருதுகிறார்கள். அதே சமயம் இங்கிருந்து இறங்கினால் எதுவரை கீழே இறங்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு டெலிவரி ட்ரேடர்ஸ் கருதுகிறாங்கன்னா 23,971 என்ற நிலை வரை இறங்க வாய்ப்பு என்று கருதுகிறார்கள். அதே சமயம் 23,971க்கும் 23,774 என்ற நிலைகளுக்கும் இடையில் வந்தால் வாங்கலாம் என்று டெலிவரி பேஸ்ட் ட்ரேடர்ஸ் சொல்கிறார்கள். 23,774 உடைக்கக்கூடாது. இதுதான் நிலைகள். இதற்கு தகுந்தாற்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். வர்த்தகம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மறவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல்லைக்கான எழுத்துங்கள். பெல்லைக்கான எழுத்தும் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.